Hi friends, welcome to Anbudan Nayaganathan YouTube channel. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் மோர் சிஎஸ்கே அப்டேட்ஸ் ஃபாலோ அவர் யூடியூப் சேனல். ஸோ காய்ஸ், ஒரு வழியாக நான் சிஎஸ்கேவோட ஸ்ட்ராங்கஸ்ட் பிளேயிங் லெவனை சூஸ் பண்ணியிருக்கேன். இதில் நிறைய குளறுபடிகள் இருக்குது. ஒவ்வொருத்தரும் ஒரு ஒப்பீனியன் சொல்கிறாங்க. இது என்னோட ஒப்பீனியன். நீங்கள் அதை கமெண்ட்டில் சொல்லலாம், ஏதாவது மாற்றுக்கிறது இருந்தால். ஸோ என்னோட ஒப்பீனியன் படி ஓப்பன் பண்ண போகிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரே அலாங் வித் ருத்ராஜ் கெய்க்வாட் நீங்கள் சொல்லலாம். பட் எனக்கு வந்து சஞ்சு சாம்சன் நான் போவேன். ஏன் நான் சொல்லிடுறேன். ஆயுஷ் மாத்ரே ஆகட்டும், சஞ்சு சாம்சன் ஆகட்டும், கரெக்டாக ஸ்டெடியாக ஸ்டார்ட் பண்ணி போயிட்டே இருப்பாங்க. ஒருவேளை டக்குன்னு ஏர்லி விக்கெட் போயிட்டா அதை ஸ்டாண்ட் பண்ணுற அளவுக்கு அந்த ஒரு விக்கெட் போயிட்டா டக்குன்னு அதை நிப்பாட்டி விக்கெட் மேலும் விழாமல் தடுக்கிற அளவுக்கு ருத்ராஜுக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1 down ருத்ராஜ். ஸோ ஃபாலோடு பை 2 down வந்து எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா நம்ம பிராவிஸ்கிட்டே போகலான்றாங்க. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, வை கான் வி சூஸ் எய்தர் சஃப்ராஸ் கான் ஆர் உர்வில் பட்டேல். ஏன் கார்த்திக் சர்மா கூட வரலான்னு சில பேர் சொல்கிறாங்க. பட் எனக்கு என்ன பார்த்தீங்கன்னா, கார்த்திக் சர்மா ஆர் உர்வில் பட்டேல் ஆர் சஃப்ராஸ் கான் இப்படி வரும்போது சஃப்ராஸ் கான் போகலாமோன்னு தோணுது. எஸ்பெஷலி சென்னை பிச்சில் நம்ம சஃப்ராஸ் கான் போகலாம். மேபி அவேல் வந்து நீங்கள் வேணால் கார்த்திக் சர்மா ஆர் உர்வியில் சூஸ் பண்ணலான்றது என்னோட ஒப்பீனியன். பட் என்னோட 2 down பார்த்தீங்கன்னா சஃப்ராஸ் கான். ஸோ அகைன் ஃபாலோடு பை நம்ம டிவல் பிரேவிஸ் வராரு. ஸோ டிவல் பிரேவிஸ் பக்காவாக இருப்பார் அந்த பொசிஷனில். ஸோ ஒரு கிட்டத்தட்ட மிடில் ஆர்கிட்ட வந்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். அந்த டைம் ஒரு 10 ஓவர் முடிஞ்சிருக்கும். ஸோ அவர் அங்கேருந்து டீமை கொண்டு போவான்றது என்னோட ஒப்பீனியன். ஸோ ஃபாலோடு பை எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் டிஃபால்ட்டாக சிவம் தூபே. ஸோ ஒரு ஃபினிஷர் ரோல் பண்ணலாம். ஏன்னா இப்போ அவர் இந்தியாவுக்காக அதான் பண்ணிட்டுருக்காரு. ஸோ பக்காவாக ஸ்டேடியாவும் ஆடுவார். சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி போவார். நானே பல தடவை தூபே வந்து நம்ம நம்பக்கூடாது, அமன் கான் போகலாமான்னு சொன்னேன். பட் மனுஷன் எனக்கே பயங்கரமாக வந்து விபூதி அடிச்சிட்டாரு. கம்மனு ரேகா எனக்கு ஆட தெரியுன்ற மாதிரி நம்ம இன்டர்நேஷ்னல் மேட்ச் T20 வேர்ல்ட் கப்லேயே தான் யாருன்னு காட்டாரு. அதுவும் எஸ்பெஷலி அந்த லாஸ்ட் ஓவர் ஆடார் பார்த்தீங்களா, நம்ம அகைன்ஸ்ட் நியூசிலாந்து வேறு மாதிரி இருந்துச்சு. ஸோ எல்லாரும் தெரியும் பிரசாந்த் வீர் தான் ஜடேஜாவோட இடத்த பிடிக்க போகிறாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து யார் ஆட போகிறாருன்னா பிரசாந்த் வீர் ஆட போகிறாரு. பிரசாந்த் வீர் டெஃபினட்டாக வந்து ஒரு லெஃப்ட் ஆஃப் ஸ்பின்னர். ஸோ ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். ஸோ டெஃபினட்டாக வந்து ஆட போகிறாரு. ஸோ அதுக்கடுத்து நிறைய பேரோட ஒப்பீனியன் MS தோனி வேணான்னு சொல்கிறாங்க. பட் தலை ஷுட் பி இன் பிளேயிங் லெவன், ஆல்வேஸ் இன் பிளேயிங் லெவன்றது என்னோட ஒப்பீனியன். பட் உங்கள் கம்பெனியில் நீங்கள் சொல்லுங்கள், இம்பாக்ட் பிளேயராக வரலாம் ப்ரோ, தலை தேவையில்லை ப்ரோ பிளேயிங் லெவன் இருந்தாலும் நீங்கள் சொல்லலாம், அது உங்கள் இஷ்டம். பட் என்னை பொறுத்த பிளேயிங் லெவன் இருப்பார். ஸோ வி நோ ஃபாலோடு பை நேதன் எல்லிஸ் தான் அந்த செகண்ட் ஃபாரினர். ஃபாலோடு பை நூர் அகமது டிஃபால்ட்டாக இருப்பார். மேட் என்ட்ரி இம்பாக்ட் பிளேயர் வந்து கலீல் அகமத். இதுதான் என்னுடைய பிளேயிங் லெவன். இதில் எந்த மாற்றம் இல்லை. சப்போஸ் பிச்சுக்கு ஏற்ற மாதிரி ஸ்பின்னிங் கண்டிஷன் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம்னா அகில் ஹுசைன் போவோம். ஓவர் எனக்கு தெரிஞ்சு மேட் என்ட்ரி தாண்டி போவாங்க. ஸோ இதுதான் என்னுடைய பிளேயிங் லெவன். ஸோ ஒன்ஸ் அகேன் ஐ வில் டெல் ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சஃப்ராஸ் கான், டிவால் பிரேவிஸ், சிவம் தூபே, பிரசாந்த் வீர், MS தோனி, நேதன் எல்லிஸ், நூர் அகமத், மேட் என்ட்ரி, கலீல் அகமத் இம்பாக்ட் பிளேயர். ஸோ இதுதான் என்னுடைய வந்து பிளேயிங் லெவன் கைஸ். இதில் ஏதாவது மாற்றம் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா என்னோட அடுத்த ஒரு கருத்து என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பெருசாக ஒரு இது போயிட்டுருக்கு. என்னென்னா, இல்லை ப்ரோ பிளேயர்ஸ்லாம் டைமுக்கு வரமாட்டாங்க போல, டிவால் பிரேவிஸ் வந்து மேட்சை மிஸ் பண்ணுவார் போல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறீங்க. நிச்சயமாக வாய்ப்பு கிடையாது. March 15 to 18 எல்லா ஃபாரின் பிளேயர்ஸும் வந்து ரீச் பண்ணிவிடுவாங்க. எஸ், சம் ஃப்ளைட் டிலேஸ் இருக்குது, போய் சேரதில் கொஞ்சம் பிரச்சனை இருக்குதுன்னு எல்லாம் இருந்தாலும் இன்னும் ஒரு 4 or 5 days எல்லாருமே ரிட்டர்ன் ஆகிடுவாங்கன்ற ஒப்பீனியன் வந்து கரெக்டாக இருக்குது. எஸ்பெஷலி டிவால் பிரேவிஸ் வந்துடுறாரு. ஸோ சஞ்சு சாம்சன், சிவம் துபே சூன் தே ஆர் கோயிங் டு ஜாயின். அகில் ஹுசைன் ஆல்சோ. அகில் ஹுசைன் இன்னமும் போயிட்டு ஹோமில் ரீச் ஆனாரா இல்லையான்றதே சரியாக இன்னும் தெரியல. பட் அவரும் வந்துருவார்னு சொல்லிட்டு நம்ம சிஎஸ்கே சைடு அதை கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ நூர் அகமத், மேட் என்ட்ரி எல்லாம் உங்களுக்கே தெரியும். நூர் அகமத் ஈஸியாக வந்துடுவார். மேட் என்ட்ரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நியூசிலாந்து பிளேயர் தான், இங்கே இருந்தால் இருக்கலாம், ஹோட்டலே இருக்கலாம், அவர் வந்து வீட்டுக்கு போயிருக்க மாட்டார். ஸோ ஜேமி ஓட்டர், நேதன் எல்லிஸ் எந்த பிரச்சனையும் இல்லை, ஜாக் ஃபோக்ஸ் எந்த பிரச்சனையும் இல்லை. பட் மேத்யூ ஷாட்டுக்கு பொறுத்த சின்ன ஒரு பிரச்சனை வந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தம் இன்ஜுரி ஆயிருக்கு. ஸோ இந்த தம் இன்ஜுரியால் அவர் ஆடுவாரா இல்லையான்ற ஒரு கேள்வி இப்போ வந்திருக்கு. பட் as per the recent report, it is a small minor injury, will not affect அவரோட வந்து இது அந்த பேட்டிங் அந்த பேட்டிங் எபிலிட்டியோ இல்லை பவுலிங் எபிலிட்டியோ வந்து அஃபெக்ட் பண்ணாது, ஈஸியாக குணப்படுத்தலாம் ஷார்ட் டைம்லாம் சொல்கிறாங்க. ஸோ அதனால் அவரும் ஸ்குவாடில் ஜாயின் பண்ணிடுவார். ஸோ இதுதான் இப்போதைக்கு நமக்கு கிடைச்சிருக்க அப்டேட். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ எல்லா ஃபாரினர்ஸும் எல்லா ஸ்குவாடும் அன்றைக்கி டேட்டில் கரெக்டாக இருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 4 மேட்ச் கொடுத்துருக்காங்களவா. ஸோ அதில் என்னோட ஒப்பீனியனில் 4க்கு 4 நான் சொன்ன மாதிரி தான் ஜெயிச்சிட்டுமானா ஒரு படி எடுத்து வச்சுருவோம். ஸோ சிஎஸ்கே வந்து கனவுக்கு, அந்த கோப்பைக்கான கனவுக்கு வந்து ஒரு கால் எடுத்து வச்சிட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய பிளேயிங் லெவனை சொல்லிட்டேன். உங்களுக்கு ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் சொல்லுங்கள்.